கல்லானாலும் கணவன்னு சொல்லி தெய்வமா மதிக்க வேண்டிய கணவன் ஸ்ரீமந்தோட தலையில அம்மிக்கல்ல போட்டு கொலை பண்ணி இருக்காங்க. அந்த பயங்கரத்துக்கு காரணம் ஸ்ரீமந்த் மிருகமாக மாறி செய்த விஷயம். எப்பவும் குடிபோதையிலேயே வீட்டுக்கு வர ஸ்ரீமந்த் வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்கறதே இல்ல. ஆனா அந்த கஷ்டத்திலையும் தன்னோட குடும்பத்தை பாதுகாக்க சாவித்ரி தவறுனதே இல்ல. தப்பி தவறி செலவுக்கு பணம் கேட்டா அன்னைக்கு சாவித்ரிக்கு தீபாவளி தான். மனைவிய அடிச்சு துவச்சிடுவாராம் ஸ்ரீமந்த். இந்த நிலையில தான் சம்பவத்தன்னைக்கு கழுத்து முட்டை குடிச்சிட்டு வந்த ஸ்ரீமந்த் மனைவிய உல்லாசமா இருக்க அழைச்சிருக்காரு. ஆனா சாவித்ரி அதுக்கு ஒத்துக்கல. நோ மீன்ஸ் நோ, ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இதனால கடுப்பான ஸ்ரீமந்த் பெத்த மகள் கிட்டையே தவறா நடந்து தன்னோட காம இச்சைய தீர்த்துக்க முயற்சித்திருக்காரு. இத பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச சாவித்ரி கணவன் கூட சண்டை போட மகளை விட்டு விலகி தூங்க போயிருக்காரு ஸ்ரீமந்த். தன்னை அடிச்சு சித்திரவதை செய்ததை மட்டும் இல்லாம பெத்த மகள் கிட்ட இப்படி கோரமா நடந்துகிட்டத சாவித்ரியால பொறுத்துக்க முடியல. ஆத்திரம் தலைக்கேற போதையில தூங்கிட்டு இருந்த ஸ்ரீமந்தோட தலையில அம்மிக்கல்ல போட்டு கதைய முடிச்சிருக்காங்க. இரவோடு இரவா சடலத்தை அப்புறப்படுத்த முயற்சிக்கும் போது கணவனோட உடலை சாவித்ரியால தூக்க முடியல. இதனால கரும்பு வெட்டுற கத்தியால கணவனோட உடலை 2 துண்டா வெட்டி ஒரு ட்ரம்ல அடைச்சு யாருக்கும் தெரியாம பக்கத்துல இருக்கிற கரும்பு காட்டுல வீசியிருக்காங்க. அப்புறம் அங்க இருந்த ஒரு கிணத்துல கணவனோட செல்போனையும் சடலத்தை வெட்டின கத்தியையும் மூட்டை கட்டி மூழ்கடிச்சிருக்காங்க. அங்கேயே ரத்தக்கரை படிஞ்ச ட்ரம்ம கழுவுன சாவித்ரி சேலைய தீ வச்சு எரிச்சு சாம்பல தண்ணியில கரைச்சு விட்டுருக்காங்க. இரவோடு இரவா கொலை நடந்த தடயமே இல்லாம மொத்தமா அடிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள போய் சாவகாசமா படுத்து உறங்கி இருக்காங்க. இப்படி பக்கா பிளான் பண்ணி கொலை பண்ணது தன்னோட மகளின் எதிர்காலத்துக்கு தான் சாவித்ரி சொன்னது சரியா இருந்தாலும் சட்டப்படி அவங்க செய்தது தவறுதான். இதனால விசாரணை முடிஞ்சதும் போலீசார் சாவித்ரியை கைது பண்ணி சிறையில் அடைச்சு இந்த வழக்குக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க.